பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கோன்னு. கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். இல்ல நீங்க 2 மீனா பிடிச்சிக்கிட்டு இருக்காப்லையா அவரு? எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. போட்டு பிடிச்சதுல இது வரைக்கும் இதுதான் பெரிய மீன். ஆளு மீன் பிடிச்சிட்டே இருக்காரா? மட்டும் கரெக்டா மாட்ட பார்க்கலாம். இப்பவே நம்ம வந்துட்டு இவ்வளவு மீன் பிடிச்சாச்சு. நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குமாரசாமி லேக் தான். சும்மா ஒரு ஃபன் அவுட்டா அப்படி வெளியே வரலாம், பசங்களோட வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வந்து வந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பாய் வந்துட்டு ஒரு ஹிந்திக்கார பையன் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாப்ல. எது போட்டாலும் மாட்டுதுங்க. நான் சரி இவ்வளவு நேரம் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி அப்படியே சும்மா மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எது போட்டாலும் மாட்டிகிட்டே இருக்கு. நம்ம பையா போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்பவே நம்ம வந்துட்டு இவ்வளவு மீன் பிடிச்சாச்சு. நம்ம இதுக்கு மேல ஒவ்வொன்றா அவர் எப்படி போடுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கலாம். வாங்க. இது எப்படி ஐயா காட்டு வா. அவர் என்ன வந்துட்டு தீனி போட்டு இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் மீனை பிடிக்கிறாரோ இல்லையோ நம்ம மேல கொக்கி போட்டு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். என்ன பையா தீனி போடுறீங்க? ஆமா, என்ன தீனி போடுறீங்க? தீனி மீன் தீனி என்ன ஃபுட்டு என்ன போடுறீங்க? பண்ணை வச்சு எப்படி மீன் பிடிக்கிறீங்க? 2 தூண்டில் போட்டுட்டு இருக்காப்ல மீன். காட்டுங்க ஐயா. பையா எந்த ஊர் நீங்க? கல்கத்தாவா? கல்கத்தால இருந்து இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. ஒரு ரிலாக்சேஷனுக்காக வந்து மீன் பிடிக்கிறாராமாடா. ரிலாக்சேஷனுக்காக தானே வந்தோம். இங்க பாருங்க, நம்ம பிடிச்ச மீனை வந்துட்டு கீழே போட்டு விளையாண்டு இருக்கேனுங்க. எங்க பையா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆமாண்டா, 2-3 டைம் ஆஃப் பண்ண 3 டைம் நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி விளாகு அந்த நண்டு பிடிக்கிறது இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போட்டோம்னா அங்க பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபன் அவுட்டா வந்துட்டு இன்னைக்கு வெளியே வந்தது. பட் வந்துட்டு மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க எத்தனை மீன்ட்டு. ஒரு 5 மீன் இருக்குங்களா? 5 மீன் இருக்கும் இன்னைக்கு. உயிரோட இருக்கு. இல்ல காலையிலேயே பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு மீனை போயிட்டு வறுக்கிறதா பொறிக்கிறதான்னு சொல்லிட்டு பாத்திர வேண்டியதான் இன்னைக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன ஒரு உண்மைனா, மீன் பிடிக்க நம்ம வீடியோ ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணது ஒரு மீன் மாட்டாது. ஆனா கிளிப்பிங்ஸ் இருக்கு, மீன் பிடிச்ச கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. அவரு சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இவரை யாருன்னு உங்களுக்கு வீடியோல பார்த்து தெரியுமான்னு தெரியல என்ன, ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்திருக்கே மாட்டாரு. நம்ம ஊர் தான் டிவைஜி. இவரும் வந்துட்டு விளாக்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சேனல் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இவரோடதுல வந்துட்டு எப்படின்னா மற்றவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, விளையாட்டு கொடுத்து அதில் வின் பண்ணுறவங்க கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விளாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அவரோட சேனலுமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்குமே வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்க மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம பையனும் இவர் இன்ஸ்டாகிராம் சேனலும் வச்சிருக்காரு. இன்ஸ்டாகிராம் சேனல் என்னது? டிவைஜி தான். நீங்களும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம அப்படியே பையா பக்கம் கேமராவை திருப்பிடுவோம். ஏன்னா பையா தான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பண்ண மட்டும் பண்ணிட்டு இல்ல. பையாவோட மீன் பிடிக்கிறது இல்ல, பையா மீன் பிடிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் பத்தியா? இங்க போய் இவங்களெல்லாம் நீங்களா எங்க இருந்து வரீங்க? ராஜஸ்தான்ல இருந்து பையா மீன் பிடிக்கிறத பாக்குறதுக்கு தான் வந்திருக்கியா? என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா? வேலை செய்றீங்களா? நான் வீடியோ எடுக்க வந்தோட கிஃப்ட் எப்பறம் எடுத்துட்டு வருவோம்? கிஃப்ட் எடுத்துட்டு வரலையே, வீடியோ எடுக்க தானே வந்தோம். பாருங்க, பையாவை துரத்தி விட்டு நம்ம பையா இறங்கியிருக்கான். என்னடா கிடைச்சிருமா? கிடைக்கும், கிடைச்சிரும். தூக்குடா சவால தூக்கு. அது காத்து காடுதுன்னு நினைக்கிறேன்டா. நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். இல்ல நம்ம இங்க மீன் பிடிக்கிறோம். அந்த ஆலமரத்துக்கு இடையில எவனோ மீன் பிடிச்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியுதா?
புடிங்க புடிங்க புடிங்க. ஆமா போட்டு. ஐயோ ஏய் சரி அது நிக்கட்டும். இது வேணுமா? வேணாமா? இருங்க அது பிடிக்க முடியல. ஐயோ எவ்வளவு இருங்க போ போ தமிழ் வச்சுக்கோ. இங்க காட்டு. நல்லா பெரிய மீன் தான் இல்ல. பெருசு பாருங்க. அம்மா இவ்வளவு பெரிய மீன் நாங்க பிடிச்சதுல இது வரைக்கும் இதுதான் பெரிய மீன். ஆனா இல்ல இங்க பாரு உண்மை சம்பவம் என்னன்னா அவர் மீன் பிடிச்சி அவர் சமைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தாரு. சின்ன மீனா இருக்குன்னு ஒண்ணு வாங்கி வாங்கி நாங்களே வச்சுட்டு இருக்கோம். இப்ப பெருசு இதுவும் சின்னதான் நாங்களே எடுத்துட்டு போறோம். அதுதான் அவர் இதை விட பெருசா போடுவாரு. எடுங்க எடுங்க அதையும் கொண்டு வாங்க. போடு இதுல போய் சரி இதுல போட்டு அதுல போடுறா. அத கவரும் இருக்கட்டும்டா. ஓகே அதை விடு. மாட்டுது. சூப்பர் பையா மீன் துறையில வேலை இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா. சத்தம் ஜாஸ்தியா போட்டா மீன் ஓடிடும். புரியுது அது காட்டு காட்டு. இது என்ன மீனுன்னே தெரியல. என்ன மீன் எங்க மீன் ஓனரு? என்ன மீன்? என்ன மீன்? ஜிலேபி தானே அதுவும்? ஜிலேபியா? இதுக்கு பாருங்க மாயமில்லை ஜிலேபியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கு? ஆமா 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 அதுல போடுறா. இவ்வளவு பெருசு பாருங்க. இது ஒரு நல்ல கலரா இருக்குல்ல. ஐயோ அதுல போடுறா. அதுல போடுறா எடுத்து. இருங்க குத்துது. கை வாங்கிருமா? சலார் சலார் நட்டி விழுகுது. இங்க பாருங்க என் கையெல்லாம் பிளட். எவ்வளவு பெருசு பாருங்க. பையா அருமை பையா அருமை பையா சூப்பரா பிடிச்சிருக்கீங்க மீன். குத்திச்சு குத்திச்சு. அவரு பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கலாமா இங்க? சரி பரவாயில்ல விடுங்க நாங்க பிடிச்சுக்கிறோம் இன்னைக்கு. ஒரு நாள் அவரு ஏங்க தூவா ஏன் துப்புனா செத்துருமா? எங்க கீழே விடுங்க பாப்போம் துள்ளுதானே. அப்புறம் செத்து போச்சு நீங்க கொடுங்க. சரி சரி கையில போயிட்டு போ. ரிட்டர்ன் உள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. இது பேர் என்ன? ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் தான். ஆனா அது வந்து முள்ளு குத்துனா கீழே கீழே போட்டாது. நீங்க சொல்லுங்க எத்தனை கிலோ இருக்கும்? எப்படி உள்ள போயிடாதே. திரும்பியும் அதுலயே குளத்திலேயே போட்டுறாங்கடா. இருங்க இருங்க. சூப்பர் தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான். கடிச்சிட போகுது. கடிச்சிட போகுது. வாய் திறக்குது வாய் திறக்குது. இங்க பாருங்க. ஏ மீனுனா வாயை திறக்கதான்டா செய்யும். என்னடா எவ்வளவு பெருசு கண்ணு வரும் கோட்டி மாதிரி. கடிக்குமா? கோலி கொண்ட மாதிரி கடிக்குமா? அவருக்கு இல்ல இல்ல அவருக்கு வேணா ஒண்ணு மட்டும் பாவம்டா. அவருக்கு கொடுத்து அவர் தான் மீன் பிடிக்க வந்தாரு. அவருக்கு கொடுக்கலன்னா அப்புறம் என்னடா? அதான் பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கோன்னு. கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். இல்ல இல்ல எத்தனை கிலோ இருக்கு எனக்கு தெரியலப்பா. 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்கும். 1/2 கிலோவா? ஐயோ 1/2 கிலோ தான் இருக்குமாங்க. 1/2 கிலோ இருக்குன்னு சொல்றாரு இவரு. இதா பாரு அந்த இலையை பிரிச்சு வச்சுட்டு போயிடும். பேக்குள்ள இருக்கா? அதான் ஏன் உங்களுக்கு வேணாமா? ஏன் இதை விட 2 கிலோ மீனா வேணுமா? இல்ல நிறைய மீன் பிடிச்சி ஏன் இல்ல சீட் இருக்கா? நம்ம காரம் போட்டுக்கலாம். அதிகம் காரம் போட்டுக்கலாம்.
மீன் அப்ப நீங்க என்ன நிறைய மீன் மீன் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவீங்க? எப்படி ஒரு 10 மீன் 15 மீன் மேலே பிடிச்சிருப்போம். ஆனா என்னன்னா இன்னும் இதுல இருக்கா? எனக்கு மீன் வேணாம், நீங்க எடுத்துட்டு போங்கங்கறாங்க. அவ்வளவு பெரிய மீன் பிடிச்சோம், அது பாத்தீங்களா? இப்ப 2 மீன் பிடிச்சோம், அதுவும் வேண்டாங்கிறாரு. எடுத்துட்டு போங்கங்கிறாரு. அதுதான் பண்ணாரே, அவருக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்காக பாய் பாய். அடிக்குது. கேட்டேன் கவர்ல யாரு அங்க ஒரு கவர் அது என்ன போட்டேன். அழுக்கா மீனே மீன் இவ்வளவு அழுக்கா போறாரு இருக்கு. நினைக்கிறேன், மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். தலையை எடுங்கடா. ஏய் இங்க ஒரு மீன் தான் இருக்கு, இன்னொரு மீனுங்க. பக்கத்துல மீன் பிடிச்சாச்சு, அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனா அவர் இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்பயும் திரும்பியும் 2 மீனா பிடிச்சிக்கிட்டு இருக்காப்லையா அவரு. எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். முடிஞ்சா சமைச்சு சாப்பிடுற வீடியோவும் அட்டாச்மெண்ட் பண்றோம்.